ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, கரண்ட் அஃபேரோட சேர்த்து எப்படி நம்ம பாலிட்டி படிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல. எனக்கு தெரிஞ்சத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கர்நாடகா அரசு வந்து நமக்கு தண்ணி வந்து குடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த வந்து ஒரு ரீசென்ட்டா நமக்கு டாபிக் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்மளும் வந்து நெறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். பட் அவங்க வந்து தண்ணி குடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதேமாரி அந்த அணை கட்டுறதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க. ஸோ இத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம புக்ல வந்து ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதுதான் இங்க நதிநீர் ஆணையத்தில வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. காவேரி நடுநீர் மன்றம் வந்து இந்த மாரி டீட்டெயில்ஸ்லாம். இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அப்ப நதிநீர் ஆணையம் அப்டின்னா, அதோட சேர்ந்தது தான். நதிநீர் ஆணையம் அப்டின்னா, மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல்கள் சட்டம் 1956 அரசமைப்பு உறுப்பு 262ன் படி இது உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ இந்த நதிநீர் தீர்ப்பாயம் எப்படி உருவாக்கப்பட்டாங்கன்னா, ஆர்டிக்கிள் 262 இந்த ஆர்டிக்கிள் படி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இத உருவாக்கியிருக்காங்க. நதிநீர் சிக்கல் சட்டம் அப்டின்னா 56 இதன்படி உருவாக்கியிருக்காங்க. அதாவது சமவெளி மாநிலங்களுக்கிடையே நதிநீர் குறைகளை ஒழுங்குபடுத்துவது இச்சிட்டத்தினுடைய நோக்கமாகும். இவையான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தீர்ப்பாயங்களை இச்சட்டம் உருவாக்குகிறது. ஸோ இப்ப 2 மாநிலங்களுக்குள்ள தண்ணீ பிரச்சனை இருக்கு. நமக்கு குடுக்கணும், அவங்க குடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பிரச்சனைலாம் தீர்ப்பதற்கு தான் நம்ம நியூஸ்லலாம் நெறைய கேள்விப்பட்டிருப்போம். நதிநீர் தீர்ப்பாயம். ஸோ இது எந்த ஆர்டிக்கிள் படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா 262 ஆர்டிகிள்ஸ் பிளஸ் 1956 இந்த நதிநீர் சிக்கல் சட்டம் படி உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதில நதி ஆணையமும் குடுத்துருக்காங்க. சரிங்களா? 1956ல மாநிலங்களுக்கு இடையான நதிகளை மேலாண்மை செய்வதற்கு, மாநிலங்களுக்கு பரிந்துரைகளை வழங்குவதற்கு இந்த ஆணையத்த உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க. மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் பிரச்சனை. இப்ப தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி இது இது ஆகியவை காவிரி பிரச்சனையில் சம்மந்தப்பட்டவை. ஓகேங்களா? காவிரி பிரச்சனையில இருக்கிற நா மாநிலங்கள் என்னென்னனா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி. இந்த 4 மாநிலங்கள் தான் காவிரி பிரச்சனையில சம்மந்தப்பட்டுள்ளது. இது ஆண்டாண்டு காலமாக நதிநீர் பிரச்சனை. அடுத்தது ஆண்டாண்டு காலமாக நதிநீர் பிரச்சனையில எந்த மாநிலம் அப்டின்னா, ஒடிசா, ஆந்திர பிரதேசம் சம்மந்தப்பட்டுள்ளது. அடுத்தது சட்லஜ் ஆறு பிரச்சனையில பஞ்சாப், ஹரியானா சம்மந்தப்பட்டுள்ளது. கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகா ஆகியவை மகாதய ஆற்று பிரச்சனையில சம்மந்தப்பட்டுள்ளது. ஸோ இது எப்படின்னா, இது இப்ப நமக்கு காவிரி பிரச்சனைன்னா 4 மாநிலம் நமக்கு தெரியும். அடுத்தது ஆண்டாண்டு நதி பிரச்சனை அப்படின்னு சொல்லி எந்த 2 மாநிலங்களுக்கு இடையே நடைபெறுகிறது அப்படின்னா, ஒடிசா, ஆந்திர பிரதேசத்துக்கு. அடுத்தது சட்லஜ் ஆறு பிரச்சனையில அந்த ஆறுகளுக்குள்ள தண்ணீர் பிரச்சனைய குடுக்குறத பத்தி எந்தெந்த மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்னா, பஞ்சாப், ஹரியானாவுக்கு. அடுத்தது மகாதாய் ஆற்று. அங்க அந்த தண்ணீர் வந்து மாநிலங்களுக்கு பிரித்து குடுக்குறதுல கோவா, மகாராஷ்டிரா, கர்நாடகம் இந்த 3 மாநிலங்களுக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு நோட் மாரி போட்டுக்கிட்டு, இல்ல ஒரு சின்ன ஸ்டிக் நோட் மட்டும் ஒட்டிக்கிட்டு கூட நீங்க காவிரி பிரச்சனைனா இந்த மாநிலம், சட்லஜ் ஆறு பிரச்சனைனா இந்த மாநிலங்கள், மகாதய ஆற்று பிரச்சனைனா இந்த மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்ப இதுல நதிநீர் ஆணையம் எந்த ஆர்டிக்கிள் தெரிஞ்சுக்கிட்டோம். நதி ஆணையம் எந்த ஆர்டிக்கிள் இப்ப எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். இது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். சரிங்களா? அடுத்தது இங்க பாருங்க. ஆ ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ இது ஸ்டார்ட்டிங் இது. அதிலேயே வரலாறு மாரி நமக்கு. மெட்ராஸ் மாகாணமும், மைசூர் அரசும் 1924ஆம் ஆண்டு காவிரி நதி நீரை பயன்படுத்த ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திட்டது. 50 ஆண்டுகள் கழித்து 1974ஆம் ஆண்டு இவ்வொப்பந்தம் காலாவதியானது. ஸோ அதுக்கப்புறம் தான் நெறைய வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. இங்கேயே குடுத்துருக்காங்க பாரு. காவிரி நதிநீர் சிக்கல் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி இந்த ஆளுகைக்குட்பட்ட ஆகிய 4 மாநிலங்களுக்கிடையே நடைபெறுகிற பிரச்சனை தான். ஸோ இந்த பிரச்சனைலாம் நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம்மந்தப்பட்ட மாநிலங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க. அது எதுவுமே சரியா படல. அதனால என்ன பண்ணாங்க, நதிநீர் சிக்கல்கள் அப்படிங்கிற ஒரு சட்டத்த உருவாக்கி, அதுக்குன்னு காவிரி நதிநீர் மன்றம் அப்படிங்கிறது 1901ஆம் ஆண்டு மத்திய அரசால் அமைக்கப்பட்டது. ஸோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம். காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் எந்த வருடம்னு கேட்கலாம். இல்ல யாரால அமைக்கப்பட்டது அப்படின்னா, மத்திய அரசால் அமைக்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு தீர்ப்பு வழங்குவாங்க. ஏன்னா, இப்ப 2 மாநிலங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்க வச்சுக்கலாம். இல்ல அவங்க எதுவுமே அது கேட்கல அப்படின்னா, இவங்களுக்குன்னு ஒரு நதிநீர் உருவாக்கப்பட்டு, அதன் மூலமா தண்ணி வழங்குறதுக்கு குடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்ப மாதந்தோறும் கர்நாடகம் பிலிகுண்டு அப்படிங்கிற எல்லை பகுதியில தமிழ்நாட்டிற்கு குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வழங்க வேணும் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்படின்னு சொல்லி பிரிச்சு குடுத்துருக்காங்க. இவ்வளவு நீங்க தண்ணி எடுத்துக்கணும். மழையில்லா வருடங்கள்ல துன்பக் காலங்கள்ல எவ்வாறு தண்ணி வந்து நீங்க பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதையும் அதில சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது காவிரி மேலாண்மை. இந்த நடுவர் நீதிமன்றம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, காவிரி நதிநீர் நடுவர் மன்றம் வந்து ஒரு காவிரி மேலாண்மை வாரியத்த உருவாக்கி, நீங்க இதெல்லாம் அ எப்படி குடுக்குறது, என்ன பண்றது, இதெல்லாம் நீங்க மேற்பார்வையிடுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த காவிரி மேலாண்மை வாரியத்த வந்து உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? இங்க பாருங்க. காவிரி மேலாண்மை ஆணையமும், காவிரி நீர் ஒழுங்குபடுத்தும் குழுவும் உருவாக்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் இதனுடைய தன்னுடைய அவங்கள இதெல்லாம் வச்சு உச்சநீதிமன்றம் கடைசியா சொல்லி இத போயிருக்காங்க. அடுத்து வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டுக்கு இங்க எழுதியிருக்கேன் பாருங்க.
எவ்வளோ எம்சி தண்ணீர் வந்து கர்நாடகத்தினுடைய எல்லை பகுதியிலேருந்து நமக்கு கிடைக்கணும். ஸோ, நமக்கு தமிழ்நாட்டிலேருந்து காவேரி நீர்ல மொத்தமா இருக்கிற காவேரி நீர்லேருந்து தமிழ்நாடுக்கு 440 404.25 டிஎம்சி அந்த தண்ணீரும், கேரளாவுக்கு 284.25 டிஎம்சி தண்ணீரும், கேரளாவுக்கு 30 தான், பாண்டிக்கு 7. ஸோ, இதன்படி தண்ணீரை வந்து பங்கீடு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் குடுத்துருக்காங்க. ஸோ, இப்படி தாங்க நீங்க கரண்ட் அஃபேர் படிக்கணும். சரிங்களா? நம்ம புக்ல என்ன படிக்கிறோமோ, அதோட சேர்த்து கரண்ட் அஃபேர் படிக்கணும். அப்படி இல்லன்னா கரண்ட் அஃபேரோட சேர்த்து புக்ல என்னென்ன இருக்கோ, அதையும் நம்ம பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஈஸியா நம்ம வந்து ஒரு டீட்டெயில் அதோட குடுக்கும்போது நம்ம கம்பேர் பண்ணி ஈஸியா படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச்.